ஆமா சுந்தரி, எப்படி இருக்க? உங்க அப்பா எப்படி இருக்கான்? என்ன பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்குற பைய கைய போத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறல்ல, இனிமே சுத்த முடியாது. என்னோட வா. உங்க அப்பா செய்த அக்கிரமத்துக்கு இது பதில். அந்த பொடி பையனா கூப்பிடுற, எத்தனை தடவை என்கிட்ட உதவிக்கான் தெரியுமா? இப்ப பார்த்தா கூட என் காலில் உளுந்து கும்பிடுவானே. குட் மார்னிங் ரத்னே. என்னடா இங்கிலீஷ்ல பேசுற? கையாடா. கையால பேசாதீங்க, வாயால பேசிக்கணும். கடவுள் உங்களுக்கு உடம்பு கொடுத்திருக்காரு, எனக்கு கொடுக்கல. மனுஷன்னா ஒரு நியாயம் வேண்டாமான்னு. என்னடா நியாயம்? நீங்க செய்யற சரிதானா? என்னடா சரிதானா? அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன்டா நானு. நம்ம 2 பேரும் சொல்லுங்க. நீயுமா? ஆமாங்க. நீங்க வெறும் 5000 ரூபாய் பணத்தினால பாதிக்கப்பட்டீங்க. ஆனா நான் அப்படி இல்லைன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அப்பா தான் என்ன உயிருக்கு உயிரா வளர்த்து வந்தார். என்னை விட ஜாஸ்தி மதிப்பு இந்த வீட்டு மேலதான் வச்சிருந்தார். அஸ்திவாரம் போட்டதுல இருந்து ஓடு மேய்ஞ்ச வரைக்கும் எல்லாமே எங்க அப்பா உழைப்பு தானே. 50 ரூபாய் சம்பளத்துல கணக்கு எழுதி எழுதி காசு நாள் வர வரைக்கும் லைஃபையே தியாகம் பண்ணிருக்காரு. இந்த வீட்டை வேணா இடிச்சு பாருங்க. ஒவ்வொரு செங்கலும் எங்க அப்பாவை பத்தி சரித்திரமா பேசுங்க. அப்படியா? அது அவர் கதை முடிச்சுட்டு போயிட்டாரு. எங்க கதைக்கு வாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன், அது பதிலுக்கு காதலிக்குது. இந்த காதலுக்கு குறுக்க நீங்க வரணுமா, இல்ல என் கையை காலத்தான் ஒடிக்கணுமா? நீங்க அடிக்கிறதுனா சொல்லுங்க, நான் வேணா முன்னாடியே கீழே விழுந்துறேன். நீங்க அடிச்சு நான் விட மாட்டேன். கல்லாப்பட்டி, உன் கட்சியில நியாயம் இருக்குடா, விட்டுறேன்டா. நீயே அவளை கல்யாணம் பண்ணி. அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன் தான் அந்த சொத்தை அனுபவிக்கணும். நான் அவனை வேற வழியில கவனிச்சுக்க. அதுதான் உலகம். உங்க அப்பா மாதிரி பாக்கிறதுக்கு நல்லவனா இருப்பான். அவனுக்கு என்ன புத்தி சொல்லு மண்டையில ஏறாது. இவன் மாதிரி பாக்கிறதுக்கு முரடனா இருப்பான். நல்லதை சொல்லு உடனே எடுத்துக்குவான். ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால தங்கி இருக்கிறதாகவும் சீக்கிரம் வந்துடுறேன்னு கடதாசி போட்டானே, இன்னும் ஏன் வரல? அப்படி என்ன காரணம் இருக்கும்? அம்மா, நம்ம தம்பி இருக்காரு, எந்த காலத்திலையும் தப்பான வழிக்கு போகவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நாம ஏமா அனாவசியமா கவலைப்படணும்? ஆமா ஆமா, என் பிள்ளை தவறான வழிக்கு போகவே மாட்டோம். இங்கேயா இருக்கீங்க? போங்க. நடந்ததெல்லாம் போதாதா? புடவையில நெருப்பு பிடிக்க கூடாது. இப்ப என்ன நடக்க போதோ தெரியல. எதுவும் நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. ஐயோ அப்பா, 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 அப்பா. மனிதன் தர்மத்தை மறந்துட்டாலும் நீ மறக்காம இருக்கிறீ. என்னை காப்பாத்துற கடவுளே, என்னை காப்பாத்துற. இது என்ன சோதனை? எதுக்காக இப்படி நடந்தது? எதுக்காக இப்படி நடந்தது? அம்மா, இது பாரு, என் தலையை நெருப்பு பிடிச்சு. ஐயோ, அது அவசரமா நினைச்சு அவங்க துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. உண்மைதாமா, எங்க வீட்டு பக்கத்துல கூட இந்த மாதிரி ஒரு அவசரம் நடந்து போச்சு. அப்படியா? அத்தம் பக்கத்துல உள்ள தெரியுங்க, புருஷ மனைவி தொடர்பு இல்லாம 40 நாள் விரதம் இருந்தா எல்லாம் சரியா போகும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அதுபடி கேட்கல. கடைசியில பாவம் அந்த ஐயாவே போயிட்டாருமா. ஆமாமா, சின்ன வயசுல அந்த பொண்ணு மஞ்சள் குங்குமம். சொல்லாதுமா, சொல்லாது, எனக்கு பயமா இருக்கு. ஆமா, இது எதுக்கு நடந்ததோ தெரியல. என்ன இருந்தாலும் நீங்களும் 40 நாள் தேவிக்கு விரதம் இருந்தா எல்லாம் சரியா போகும்னு எனக்கு தோணுதுமா. 40 நாள் என்ன, 40 வருஷம் வேணும்னாலும் விரதம் எனக்கு தயாரா இருக்கு. அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம சுகமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. தாயே, ஊருக்கு போயிருக்கேன், லெட்டர் போட்டிருக்கேன். உன் சித்தப்பா என்னமோ போலார் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் மாட்டி வச்சிருக்கப்பா. இந்த லெட்டர். சந்தானம், உயிர் நண்பனே, உற்ற தோழனே, உடன்பிறவா சகோதரனே, ஊசி முனை மேல் நின்று கொண்டிருக்கும் உன் குழப்ப நிலை எனக்கு புரிந்துவிட்டது. உன் அன்னையார், என் அன்பு தெய்வம், நம் இருவரையும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒற்றுமைப்படுத்துவார்கள். அந்த உயரிய தாயின் உதரத்தில் வந்த நீ ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டார். ஆனால் உலகத்தின் கண்களுக்கும் ஒளிபெற்ற சாந்தியின் கண்களுக்கும் நீதான் கணவன், சாந்திதான் உன் மனைவி. அது இல்லை என்று நான் சொன்னால் சாந்தி சாவின் சன்னிதானத்தை தான் சரணடைவாள். பாவம், காலமெல்லாம் இந்த உலகத்தை இருளாகவே கண்ட அவள்
இப்போதுதான் ஒளிமயமாக கண்டிருக்கிறாள். அவளை அடித்து விட வேண்டுமா? கூடாது, கூடாது. ராமு, உன் மரண செய்தி சொல்ல வந்த எனக்கு ஏற்பட்ட கதியை பாத்தியா? நீ நிம்மதியா செத்து போயிட்டு இந்த வீட்டுல நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன மன்னிச்சிடு ராமு. உன் மனைவிக்கு சீக்கிரம் உண்மையை விளங்க வச்சு உன்னை நேர்ல பார்க்காத அவங்களுக்கு இந்த படத்தின் மூலியமா உன்னை அறிமுகப்படுத்திட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அக்கா, இது யாருடைய படம்? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? படத்துக்கு வேற மாலை போட்டிருக்குது. சொல்லுங்க அத்தா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏன், நான் கேட்டதுல ஏதாவது தவறா? எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தா இந்த உலகத்துல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா. புரியாம தானே எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எந்த விதமான தவறுமே நடக்காது. ஐயோ, அந்த படத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசுறீங்களே. அதை யாருன்னு நீ கேட்டு நான் சொல்லும்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது சொல்லித்தானே தீரணும். இவன் இவன் தான் நான் தான் இவன், என் உயிர் நண்பன். சமீபத்தில் ஒரு விபத்துல செத்து போயிட்டான். செத்து போயிட்டாரா? செத்தன சும்மா சாகலியே, என்ன ஒரு இக்கட்டான நிலைமையாக்கிட்டு செத்து போயிட்டான். ஏன், அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஏதாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டாரா? அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவு அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுங்கத்தா. தர்மத்துக்கு மனித தன்மைக்கு விரோதம் இல்லாம ஆதரவு காட்ட வேண்டிய நிலைமையில தான் நான் இப்ப இருக்கிறேன். வேற வழி இல்லை. பொண்ணு சொத்து சந்தானத்துக்கு போகக்கூடாது. அவங்கிட்ட ஒரு பவரப்பட்டானு எழுதி அந்த சொத்தை நாம வாங்கிக்கணும். அதுக்கு தான் ஒரு வேலை செய்யணும். பயப்படாதீங்க, ராமுதான். ராமு, ராமு, அந்த சந்தானம் போய் சொல்லி நம்ம குடும்பத்தையே செத்துட்டானுடா. விஷயம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். பொண்ணுக்கும் படத்துக்கும் ஆசைப்பட்டு எந்த மனுஷனும் செய்ய முடியாத துரோகத்தை நீதான் அவன்னு சொல்லி செஞ்சிருக்கிறான். விடாமா? அவன் தான் பொண்ணுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் தான் ராமன்னு சொல்லி இருந்தாலும் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஏன் மறுக்கல? நான் இறந்த செய்தி சொல்ல வந்தவன ராம போனாலும் பரவாயில்லை, பணம் கிடைச்சா போதுங்கிற பேராசையால நீங்க அவரை ராமவார சொல்லி கட்டாயப்படுத்திருக்கீங்க இல்லையா? எப்படா தெரியும் உனக்கு? இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் உங்களை தவிர வேற யாரால ஏற்பாடு செய்ய முடியும்? நான் தான் அனுபவப்பட்டிருக்கிறேனே. நீ செத்து கேள்விப்பட்டவனும் மாமனார் செத்து போட்டான். பொண்ணுக்கு தெரிஞ்சு செத்து போட்டா என்ன செய்யறது? அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு. இப்ப நீ உயிரோட வந்துட்ட. இப்ப என்ன ஆயிருக்கும்? இல்லைன்னா அப்படி சாந்தியவனோட சேர்த்து விட்டுறேன். அது நடக்காத காரியம். ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? சாந்தி சந்தானத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, சந்தானத்தை நேர்ல பார்த்து என்னுடைய இதயபூர்வமான ஆசையை சொல்லிட்டு நான் போக போறேன். வேணாண்டா, வேணாண்டா. நீங்க வச்ச கொள்ளி உங்க எல்லாத்தையும் சுட்டு பூசிக்கிடுச்சு. சாந்தியோட பணத்துல இருந்து தள்ளி காசு நீங்க தர முடியாது. எந்த காரணத்தை முன்னிட்டாவது சாந்திக்கு தெரியாத இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல நினைச்சீங்க, உங்க உயிருக்கு நான் தான் ஏன் ஜாக்கிரதை. உயிருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறோம். நாகம்மா, என்னம்மா இன்னைக்கு என்னமோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா, நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? வைகை ஆத்துல நுங்கு நுரையமா புது வெள்ளம் புரண்டுட்டு வர்ற மாதிரி. நல்ல கனவுதாம்மா. இந்தாங்க, பூஜைக்கு நேரமாச்சு. நீங்களா? நீங்களா? ஆமா, இது பூவெல்லாம் கீழே கொட்டிட்டீங்களா? பரவாயில்ல, தெய்வத்தின் பாதத்துல தானே விழுந்தது. தெய்வமா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க. இது நீங்க தானே? ஆமா. நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு உங்க படத்தை வச்சு தெய்வமா அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பூஜைக்குரிய தெய்வம் எனக்கும் தெய்வம் தானே? தெய்வம் தெய்வமா இருந்தா தான் பூஜைக்குரியது. எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆமா, அந்த விபத்துல இருந்து எப்படி தப்பிச்சீங்க? எப்படியோ தப்பிச்சேன். ஆமா, அவன் எங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து என் மனசார வாழ்த்திட்டு நான் இங்க இருந்து போயிடணும். ஆஹா, நீங்க எங்கேயுமே போக கூடாது. அவர் இப்ப வந்துருவாரு. உங்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? வாங்க, உட்காருங்க, வாங்க.
இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன அக்கா, அவரை பாத்தீங்களா? யார? உங்க நண்பரை. என் நண்பனா? ஆமாக்கா, யார இறந்துட்டு தான் நினைச்சு படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவரு. எங்க? ஆமாக்கா, இப்பதான் வந்தாரு. பார்க்கணும் ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவரை நினைச்சு நீங்க பட்ட வேதனையெல்லாம் சொன்னேன். அப்படியே துடிச்சிட்டாரு. உட்காருங்கன்னு உள்ள போய் பழம் எடுத்துட்டு வரதுக்குள்ள போயிட்டார் போட்டிருக்கேன். வந்திருந்தானா? ஆமாக்கா. உயிரோடையா? என்னுடைய நண்பனா? கடவுளே! எங்க? போயிட்டார் நான் போட்டிருக்கேன். இப்பதான் இங்க வந்திருக்கா. எங்க வா? தெரியல. எங்க? எங்க வா? தெரியல. இருவரையும் வாழ்த்த வந்தேன். ஒருவரின் வார்த்தையிலேயே இருவருக்கும் நான் தெய்வமாகிவிட்ட செய்தி தெரிந்துவிட்டது. சந்தானத்தை இப்போது சந்தித்தான் சங்கடமான நிலைதான் ஏற்படும். சாந்தியிடம் உடனே உண்மையை கூறிவிடுவார். அதனால் ஏற்படும் விளைவு வேண்டாம் வேண்டாம். என் கதைக்கு நானே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். ஏன் ராம உயிரோட வந்து தன்னை கொலை பண்ணலான்னு பாக்குறியா? ஏன்டா மோசடி புத்தி? மோசடி செய்யற புத்தி எனக்கு இல்ல. அப்ப எனக்கு இருக்கா? நீ பெரிய யோக்கியன்டா. ராமுவா மாறு என்ன ஏன்டா மாறுது? என்னுடைய மனத்தனம் யா, என்னுடைய மனத்தனம். என் ராமுவா மாற சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ பெரிய மோசடி பண்ண போறீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னபடி நடந்தேன். எதுக்காக? சாட்சியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமு எங்க? ராம வந்தா விஷயத்த சொன்னேன். ஏதோ சாந்திய நீயும் பல்லாண்டு வாழணும் ஆசீர்வாதம் விட்டுட்டு அவுட் ஆயிட்டான். ராமு 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 பாதியில வந்தவன் 10 லட்சம் ரூபாய் அச்சு தனியா. வயிறு எரியுதே, வயிறு வயிறு எரியுதே.